எல்லாருக்கும் ஒரு பெரிய கை. நீங்க ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க. ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. மேலேயே போயிருக்காது. சரி போதும் அப்படின்னு சொல்லி இந்த ஷேர் நீங்க வித்துருவீங்க. நீங்க வித்ததுக்கு அடுத்த நாள் தான் ஷேர் பயங்கரமா மேல போக ஸ்டார்ட் ஆயிரும். பெரிய புல்லிஷ் ட்ரெண்ட்ல போயிரும். அப்படிலாம் ஒரு ஷேர் பயங்கரமா மேல போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் 5% 5% மேல போயிட்டே இருக்கும். சரி நம்மளும் ப்ராஃபிட் பண்ணா நீங்க வாங்கியிருப்பீங்க. நீங்க வாங்குன அடுத்த நாள்ல இருந்து ஷேர் பயங்கரமா கிராஷ் ஆகி கீழ விழுக ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் இந்த மாதிரி தப்பான பிரைஸ்ல வாங்குறதோ, விக்கிறதுலோ இருந்து வெளிய வரதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மட்டும் இல்ல. ஒரு ஷேர் புல்லிஷ் ட்ரெண்ட்குள்ள போகுதா, பெயரிஷ் ட்ரெண்ட்குள்ள போகுதா, அண்டர் வேல்யூடா இருந்துகிட்டு இருக்கா, ஓவர் வேல்யூடா இருந்துகிட்டு இருக்கா, பிரேக் அவுட் கொடுத்துச்சா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் இருந்துகிட்டு இருக்கு. நான் சொன்ன ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்ட்குள்ள சொல்யூஷன் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கரெக்டான பிரைஸ்ல வாங்குறது, கரெக்டான பிரைஸ்ல விற்கிறது, எப்படி ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா கண்டுபிடிக்கிறது, எப்படி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ட்ரேடிங் இதை யூஸ் பண்ணி பண்றது, இது எப்படி நம்ம செட் பண்றது, என்னென்ன காம்பினேஷன்ல இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ண முடியும், இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ்லாம் பண்றேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். இன்ஃபேக்ட் இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் தான். 10th படிக்கிற பையன் கூட இதை வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அவ்வளோ சிம்பிளாக இருந்துகிட்டு இருக்கும். பட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். இந்த வீடியோ எத்தனை பேர் கடைசி வரைக்கும் பார்க்க போறீங்கன்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு லெசன் நீங்கள் கற்றுக்க போறீங்க ஷேர் மார்க்கெட்டில். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்களோட ஃபர்தர் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் RSI, ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்? இது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். ஒரு ஷேர் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மேலே போகுதோ, ஃபாஸ்டா மேலே போகுதோ ஒரு ஷேரோட பிரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபாஸ்டா கீழே போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸும் கொடுக்கும். ஸோ இது ஒரு ஸ்கேல் தான். 0 to 100 இருக்க ஒரு ஸ்கேல் தான். ஒரு பாயிண்ட் கொடுக்குறது மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பார்த்து எப்படி நம்ம ஷேரை வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை பாருங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறீங்க ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். நான் ரியல் டைம் எப்படி பண்ணுறது எக்ஸாம்பிளோட கண்டிப்பாக காட்டுற ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி. பட் இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் பாருங்க. இப்போ கீழே ஒரு ஃபார்ம் ஆகிருக்கல, ஒரு சார்ட்டும் மேலேயும் கீழே லைனும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் கேட்டிருக்கும். ஒரு சார்ட் கீழே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிரும். ஸோ சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா 0 to 100 தான் ஸ்கில் RSIக்கு. பட் நமக்கு தேவையானது 30 to 70 தான். ஸோ கீழே டாட்டர் லைன்ஸ் இருக்க அதுதான் 30, மேலே டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல அதுதான் 70. ஸோ எப்போல்லாம் ஷேர் 30 கீழே போதோ அப்போ தான் இந்த ஷேர் ரொம்ப ஓவர் சோல்ட் ஆகிடுச்சு, ரொம்ப அண்டர் வேல்யூடாக மாறிடுச்சு. ஸோ வாங்கலாம் அப்படிங்கிறது தான் லாஜிக். அப்படியே ஆப்போசிட், மேலே டாட்டர் லைன்ஸ் இருக்குல்ல அது 70. ஸோ எப்போல்லாம் ஒரு ஷேர் 70க்கு மேலே போகுதோ அப்போல்லாம் ஓவர் பாட் ரீஜனுக்குள்ள போயிடுச்சு, ஓவர் வேல்யூடாக மாறிடுச்சு, அப்போலாம் விற்கணும் அப்படிங்கிறதா சிம்பிள் லாஜிக். இந்த RSI இண்டிகேட்டர்ஸை லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லைனா ஸ்விங் ட்ரேடர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா பர்சனலாக நான் இப்போ தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்க்குறது டாடா ஸ்டீல் அப்படிங்கிற ஷேரோட ப்ரைஸ் TradingView.in எடுத்திருக்கேன். ஏன் இந்த ஷேர் எடுத்திருக்கேன் அப்படின்னா எந்த ரீசனுமே கிடையாது. ஜஸ்ட் நான் அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 1 day டைம் ஃப்ரேம் இருக்க சார்ட் பேட்டர்ன். இதில் நீங்கள் மேலே போய் இண்டிகேட்டர்ஸ் காலம் இருந்துக்கிட்டுல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா RS அப்படின்னு டைப் பண்ணுங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்துடும். அதை ஒரு டேப் பண்ணுங்க. கீழே சார்ட் ஒன்று உங்களுக்கு ஃபார்ம் ஆகிரும். நம்ம முதல்ல இமேஜில் காமிச்சல எக்ஸாம்பிள் அதே மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ சிம்பிள் லாஜிக் நாங்கள் என்ன சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, 30 கீழே போயிடுச்சு அப்படின்னா வாங்கணும், 70க்கு மேலே போச்சுன்னா விற்கணும். இப்போ அப்படியே நான் டேரெக்டாக இம்ப்ளை பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த ரீஜன் பாருங்க, டாடா ஸ்டீலுக்கு இப்போ 2025 ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் 10th January பாருங்க, டாடா ஸ்டீல் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 17 கிட்ட போயிருக்கு. 30 கீழே போயிடுச்சு அப்படின்னாலே நான் வாங்கணும் சொல்லியிருந்தேன்ல, ஆல்மோஸ்ட் 30 தாண்டி 20 தாண்டி ஆல்மோஸ்ட் 17 கிட்ட போயிடுச்சு. விச் மீன்ஸ் ஷேர் ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூடாக மாறிடுச்சு. இப்போ அப்படியே நீங்கள் மேலே வந்து டாடா ஸ்டீலோட சார்ட் கவனிங்க. கிட்டத்தட்ட 121 ரூபா ஆல்மோஸ்ட் பாட்டமை டச் பண்ணிடுச்சு. அது கீழே ஷேர் போகவே இல்லை. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ 30 கீழே போயிடுச்சு அப்படின்னா வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, கரெக்டாக நம்ம அந்த இதப்படி வாங்கியிருந்தோம் அப்படின்னா பாட்டமில் கரெக்டாக நம்ம வாங்கியிருக்கோம். சரி, அடுத்த லாஜிக் என்ன, 70க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா விற்கணும். இப்போ 70க்கு மேலே எப்போ போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் மார்ச் 2025 போயிருக்கு. அப்படியே நீங்கள் மேலே டாடா ஸ்டீல் ஷேருக்கு வாங்க, ஆல்மோஸ்ட் பீக் ரீச் பண்ணியிருக்கு. அங்கேருந்து ஷேர் கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ 30க்கு இந்த 122க்கு வாங்கினோம், 70க்கு மேலே போயிருக்கு, ஆல்மோஸ்ட் 71 போயிருக்கு, 160 ருபீஸ்க்கு விற்றுருக்கோம். ஆல்மோஸ்ட் 35% கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். எந்த அனாலிசிஸும் நம்ம பண்ணல. இப்போ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான ஷேர் நான் எடுத்துக்கிட்டேன். 30 RSIயில் வாங்கினேன், 70 RSIயில் விற்றுட்டேன். அவ்வளோதான் சிம்பிள்.
நமக்கு 35% ப்ராஃபிட் ஈஸியாக கிடச்சிருக்கு. பட் இந்த ஆர்எஸ்சி அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வச்சு மட்டும் நம்ம ஸ்டாண்டர்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். இந்த எக்ஸ்ட்ரா ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஷேர்லாம் 30 கீழே ஆர்எஸ்ஐ இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் 5000-10,000 கம்பெனிஸ் இருந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் எடுத்து 30 கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப டயரிங்கான ப்ராசஸ் இது. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற .comக்குள்ள போய்க்கோங்க. அதில் போய் டூல்ஸ் அப்படிங்கிற ஒன்று கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அ ஸ்டாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 30 கீழே இதெல்லாம் இருக்குது. 30 கிட்டே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நம்ம ஒரு 40 கீழே இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஸோ ஆர்எஸ்ஐன்னு டைப் பண்ணிக்கிறேன். லெஸ் தான் தான் நமக்கு வேணும். ஸோ லெஸ் தென் 40. ஸோ ஆர்எஸ்ஐ லெஸ் தென் 40 அப்படிங்கிற டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரன் திஸ் query கொடுத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஷேர்லாம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 40 கீழே இருந்துகிட்டு இருக்கோ எல்லாமே நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் கவனிங்க, நம்ம ஏதாவது ஷேர் எடுத்து பார்ப்போம். மோனோடைப் இந்தியா அப்படிங்கிற ஷேர் சும்மா எடுத்து பார்ப்போம். நம்ம ட்ரேடிங் வீக்கில் நான் போய்க்கிறேன். மோனோடைப் இந்தியா. ஸோ ஓகே வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் நீங்கள் கவனிங்க, ஆல்மோஸ்ட் 37 கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் எத்தனை ஷேர் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 601 ஷேர் வந்திருக்கு. இந்த 601 ஷேருமே இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 40 கீழே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே ஓவர் சோல்ட்ரேஜ் அண்டர் விட இருந்துகிட்டு இருக்கும். பட் நமக்கு 601 ஷேருமே கிட்டத்தட்ட அதிகம் தான். இதில் சில மொக்க கம்பெனிஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். பென்னி ஸ்டாக்ஸில் ரொம்ப சின்ன கம்பெனிஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ இன்னொரு சின்ன ஃபில்டர் மட்டும் நம்ம பண்ணிப்போம். ஷேர்ஸ் ஓகே 40 அண்டு மார்க்கெட் கேபிட்டலேஷன் இதெல்லாம் அதிகமாக. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் 40 கீழே இருக்கணும், மார்க்கெட் கேப் 10,000க்கு மேலே இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் மிட் கேப் கம்பெனிஸ் மட்டும்தான் வரும். ஸோ எப்படின்னா ரன் திஸ் query கொடுத்தேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 51 கம்பெனி தான் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த 51 கம்பெனியுமே நல்ல கம்பெனிஸ் தான், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷான கம்பெனி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எனக்கு டிசிஎஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இங்கே ட்ரேடிங்கில் போய் டிசிஎஸ் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ டிசிஎஸை பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 23 கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ டிசிஎஸ் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாக், பெரிய மார்க்கெட் கேப் இருக்க ஒரு ஸ்டாக் தான். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 30 கீழே இருந்துகிட்டு இருக்கு. 30 கீழே போயிடுச்சு, ரொம்ப அண்டர் வேல்யூடாக மாறிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக ஒரு பையிங் சிக்னல் தான் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் படி. சரி, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா 15 நாளில் 1 மாதம் 2 மாதமாக மொமெண்டம் ட்ரேடிங் பண்ணுவாங்களே அவங்களுமே இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா 30 கிட்டே இருக்கும் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. 50 கீழே இருந்தாலே மோஸ்ட்டாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா எதெல்லாம் இந்த ஷேராக 30 கீழே போகுதோ அதெல்லாம் பியரிஷ் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கு, அது ரொம்ப டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கு. அது இனிமேல் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். அது புல்லிஷ் ட்ரெண்ட்குள்ளே போகிறது கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா 15 நாள் 1 மாதத்துக்குள்ளேயே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால எந்த ஷேர்லாம் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிருச்சோ புல்லிஷ் ட்ரெண்ட்குள்ளே போயிடுச்சோ அந்த ஸ்டாக்ல மட்டும் என்டர் ஆவாங்க. ஸோ அதுக்கும் கொடுக்குற ஃபில்டர் என்ன அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் 45லேருந்து ஒரு 50 கிராஸ் பண்ணி 55க்கு போதும் அந்த ஷேர்லாம் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதாவது 30 கீழேயும் கிடையாது, 70க்கு மேலேயும் கிடையாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எந்த ஷேர் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 40லேருந்து 50 கிராஸ் பண்ணதோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணுவாங்க. அதே ஸ்கீல விடாங்க போய் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படினா நம்ம மார்க்கெட் வெளிய எடுத்துறோம். ஏனா ஷார்ட் டர்ம் ட்ரேடிங் ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி யூஸ் பண்ணாது. சோ நம்ம வெளிய எடுத்துறோம். சோ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் எதெல்லாம் 55 கீழ இருக்கணும் பட் 45க்கு மேல இருக்கணும். RSI greater than 55. Sorry 45. சோ இப்போ 1878 ஷேர்ஸ் இருக்குல. இது எல்லாமே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 45ல இருந்து 55 இருக்கிற ஷேர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நம்ம ஷேர் பிக் பண்ணுவோம் ரேண்டமா. Castrol India இது ஆக்சுவலி நல்ல ஷேர் தான். சோ நான் எடுத்துக்கிறேன். ட்ரேடிங்க்குள்ள போறேன். Castrol India டைப் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த ஷேர் நீங்க பாருங்க. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 53 கிட்ட வந்துட்டு இருக்கு. சோ நம்மளோட கேட்டகரி கீழ வந்துருச்சு. பட் நமக்கு தேவையானது 50 கிட்ட இருக்கிறது மட்டும் கிடையாது. இது 40ல இருந்து 55 கிராஸ் ஆகி போதும். சோ நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பண்ணா நீங்க கவனிங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோ இப்போ இந்த RSI பாத்தீங்க அப்படினா 38 கிட்ட வந்துட்டு இருக்கு, 40 கிட்ட வந்துட்டு இருக்கு. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து 50 கிராஸ் பண்ணி மேல போகுது. சோ இது என்ன சொல்ல வருது அப்படினா ஷேர் புல்லிஷ் ட்ரெண்ட்ல போகுது அப்படிங்கறத சொல்ல வருது. எப்ப சிம்பிளா சொல்றேன், எப்ப ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 45ல இருந்து 50 கிராஸ் பண்ணி 55 இந்த மாதிரி போகுதோ அப்ப அந்த ஷேர் புல்லிஷ் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இதோட லாஜிக்கே எப்ப ஒரு ஷேர் ஸ்ட்ராங் ஆகும் ஃபாஸ்ட் ஆகும் மேல போகுதோ அப்ப RSI இண்டிகேட்டர் மேல போகும். சோ ஏற்கனவே மேல போயிடுச்சு அப்படிங்கறதால நம்ம வாங்க கூடாது. பட் 45 to 50 அப்படிங்கிறது மேல போக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் கவனிங்க. இதெல்லாம் 45 to 50 மேல போயிருக்க RSI. சோ அப்படியே ஸ்டாக் கவனிங்க.
45 to 50 கிராஸ் ஆகும்போது ரிவர்சல் ஆகி மேலே போக ஸ்டார்ட் பண்ணுது. 202 rupees இருந்து ஆல்மோஸ்ட் 227 rupees மேலே போயிருக்கு. ஸோ இது மேட்டர் ஆஃப் 1 மந்த்துக்குள்ள தான் ஆல்மோஸ்ட் ஒரு 10% 15% ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஒரு மாசத்துல 15% ப்ராஃபிட் இந்த ஒரு RSI மட்டும் யூஸ் பண்ணி. ஸோ இவ்வளோ ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி RSI யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணுவாங்க புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லாங் டர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்ப TCSக்கு போய்க்கிறேன். இப்போ இந்த ஷேர் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 30 கிட்ட இருக்கா, கீழே போயிடுச்சா, எஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் சப்போர்ட் லைனில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்டர். ஸோ இப்போ நீங்கள் கவனிங்க, நானும் ட்ரெண்டை நீங்கள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 6 7 8 9 ஆல்மோஸ்ட் 9 தடவை இந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணியிருக்கு. இல்லை கிட்டத்தட்ட 2023 ஃபெப்ல இருந்து மட்டுமே, 2023 இருந்து மட்டுமே. ஸோ 9 டைம்ஸ் டச் பண்ணியிருக்கு அப்படின்னா, 2023 இருந்து அப்படின்னா இது ஒரு மல்டி இயர் சப்போர்ட், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்கணும் அண்ட் RSI 30 கிட்ட இருந்துகிட்டு இருக்கணும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கணும். இது மூணுமே கலந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்போ ஃபார் ஸ்விங் ட்ரேட் இல்லை லாங் டர்ம் இன்வெஸ்டிங். இது ஒரு பக்கம். ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கேப்போ ஃபண்டமெண்டல்ஸோ ப்ளே ரோல் எதுவுமே ப்ளே பண்ணாது. பட் RSI இண்டிகேட்டர் 45 55 கிராஸ் ஆகணும். இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாக் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கணும் அண்ட் அதை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிற சைனும் காட்டணும். அது மட்டும் இல்லை, வால்யூமும் இப்போ அதிகமாக இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ இந்த 3 காம்பினேஷன் கலந்துச்சு அப்படின்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாக் டு என்டர் ஷார்ட் டர்ம் ட்ரேடு. ஒரு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரிவின் பண்ணி இந்த பார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியும். அண்ட் நான் பர்சனலாக ரேராக இந்த மாதிரி ட்ரேட்லாம் பண்ணுவேன், ஷார்ட் டர்ம் ட்ரேட்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எனக்கு கிடச்சதுனால அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்விங் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டாக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டான பேட்டர்ன் அண்ட் ஃபார்மாக இருக்கும். நல்ல வால்யூமோட பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கும். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸும் நல்ல கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி 50-200 இந்த 2 மூவிங் ஆவரேஜுமே கிராஸ் ஆகிருக்கும். கோல்டன் கிராஸும் நடந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நடந்ததுனால அந்த ஷேர்லாம் ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்விங் கம்யூனிட்டியில் போஸ்ட் மேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் என்னோட விட நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்விங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. நான் பண்ண ட்ரேட்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக போஸ்ட் பண்ணிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லையோ ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஸ்விங் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி ட்ரேட்லாம் பண்ண மாட்டீங்க, ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு ஆன்சர் நான் பப்ளிக்காகவே சொல்கிறேன். 26,000 அப்படின்னு டச் பண்ணப்போ முதல்ல டச் பண்ணப்போ நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணிருந்தேன். அதை என்டோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் பெருசாக பண்ணவும் மாட்டேன். பட் ஸ்டில் நான் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப ஓவர் வாலிடாக மாறிடுச்சு, ஆல்மோஸ்ட் பீக் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ அப்புறமா லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பண்ணுறதுல எந்த யூஸ்மே கிடையாது. ரொம்ப ரேர் தான் நமக்கு அந்த மாதிரி ஷேர்ஸே கிடைக்கும். ஸோ மார்க்கெட் கரெக்டாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அதே சிச்சுவேஷன் தான் இப்போயும் மார்க்கெட் பீக் அட்டென்ட் பண்ணிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு 10% 15% கரெக்ட் ஆகிற வரைக்கும், இல்லை நல்ல ஒரு கிராஷ் எதுவும் நடக்கிற வரைக்கும் நான் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் பெருசாக பண்ண மாட்டேன். ஏன்னா பண்ணுறது இந்த மாதிரி ஷேர்ஸ் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி TCS மாதிரி ரேராக கிடைக்குமே தவிர நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக் லாங் டர்ம் இப்போதைக்கு கிடைக்காது. சப்போர்ட்டில் எல்லாமே மேலே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் ட்ரேட்ஸும் பண்ணுவேன். அதாங்க நான் போஸ்ட் பண்ணவும் செஞ்சேன். ஸோ உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ லாஜிக் என்ன, எப்படி நம்ம காம்பினேஷன் மூலமாக யூஸ் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது மாதிரி எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் நோட் இதோடய நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வேல்யூபிளான ஷேர் மார்க்கெட் வீடியோ வந்து பார்க்குறேன். தென் குட் பை.